திமுக எப்போதுமே தமிழகத்துல இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரவே வராது. ஏன் வரல அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்டல் டிசாஸ்டர் தான் திமுக அரசு. 69க்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குடும்பத்தின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆகப்பட்டது. அதனோட உச்சம் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நீக்கினது. திமுக அரசு வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டளித்ததே இல்லை. இவங்க ஏதோ வீரர்கள் மாதிரி சவுண்ட் போடுவாங்க. உண்மையிலே அட்டகத்தி இவங்க. திமுகவினர் ஒரு அட்டகத்தி. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, தன்னோட பொண்ணை எம்பி ஆக்குறதுக்காண்டி திருப்பி காங்கிரஸ்ல சரண்டர் ஆன கட்சி தான். எந்த கட்சியை கழட்டி விட்டேன்னு சொல்லி நீங்க வெடி வெடிச்சீங்களே, அப்போ உங்க பொண்ணை எம்பி ஆக்குறதுக்கு மட்டும் நீங்க எப்படி போய் அவங்கள்ட்ட ஆதரவு கேட்டீங்க? எமர்ஜென்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்களே. எமர்ஜென்சியை பார்த்ததுக்கு அப்புறம் 80ல யாரோட கூட்டணி வச்சீங்க? 75ல இருந்து 77 வரையும் திமுகவினர் வெளுவெளுன்னு வெளுத்தாங்க. அந்த அம்மா வெளுத்தாங்களா? 80ல ஏன் அந்த அம்மாட்ட சரண்டர் ஆனீங்க? அவ்வளவு ரோசக்காரங்களா நீங்க? இதுல இந்த திமுக அட்டகத்திகள் அடுத்தவர்களை பார்த்து பேசுவாங்க. ஒரு ஆக்சிடென்டல் கேப்சரிங் ஆஃப் பவர் தான். ப்ரோ இன்கிரிமென்சி திமுக எப்பவுமே இருந்ததுல அது 26லும் கண்டினியூ ஆகும். சேப்பாக்கத்துல கலைஞர் அவர்களும் எக்மோர்ல பருதியிலும் அது தவிர எல்லாமே வாட்ச் அவுட் ஆனாங்க. ஒரு குடும்பத்தின் மன்னராட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க. 2026ல வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த குடும்ப ஆட்சியை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார். ஒன்னு புரிஞ்சுங்க, ஒரு வேவ் மக்கள் இந்த அரசு வேணான்னு முடிவு பண்ணிட்டா நீங்க எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் தோக்கடிப்பாங்க. 98 தேர்தலில் திமுகவுக்கு 6 எம்பி ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 6 எம்பிக்களும் பிஜேபி ஆதரித்தார்கள். அப்படி ஆதரிக்கலன்னா பிஜேபி 7 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கும். மூப்பனார் அவர்களுக்கு இருந்த ஒரு கொள்கை பற்று, பிடிப்பு, போலி நாடகம் போடும் இந்த திமுக மன்னர் குடும்பத்துக்கு இல்ல. வணக்கம் டிவிக்கு அருமை. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ட்டு 2026ல நாங்க தான் வெற்றி பெறுவோம், 67 மாதிரி 77 மாதிரி நாங்க வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு பரப்புரையை தொடங்கியாச்சு. திமுக 7வது முறையாக வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. எந்த கொம்பனாலும் திமுக வீழ்த்த முடியாது, ஆட்சியை கைப்பற்ற முடியாது, நாங்க தான் தொடர்ந்து ஆட்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், 7வது முறையாக ஆட்சி பிடிப்போம்னு சொல்றாங்க. இவங்க தோல்வியே அடைஞ்சது இல்லையா? இவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்காங்களா? மக்கள் சக்தியோட தான் திமுக ஆட்சியை கைப்பற்றுறதா அப்படிங்கறத சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் டேர்ம் இவங்க வந்ததுங்கிறது 1971 அது எக்ஸெப்ஷன். அப்போ காங்கிரஸ் கட்சி தனக்கான சீட்டுக்களை வேணாம், அதாவது இந்திரா காந்தி அவர்கள் எம்எல்ஏ சீட்ஸே வேணாம், எம்பி சீட்ஸ் மட்டும் ஒரு 11 சீட்டு வாங்கிட்டு டிஎம்கேவுக்கான வேவை அவங்க உருவாக்கி கொடுத்தாங்க. அது தவிர அது ஒரு கட்சி தன்னை அழிச்சுக்கிட்டு இன்னொரு கட்சியை வளர வச்சதான். இன்னைக்கு வரையும் காங்கிரஸ் இந்த டெபிசிட்ல போனதுக்கோட தொடக்க புள்ளி 71 தேர்தல் தான். அவங்க எம்எல்ஏ சீட்ஸ் வாங்காமல் எம்பி சீட்ஸ் மட்டும் ஒரு 11 சீட்டு வாங்கிட்டு அவங்க காமராஜரோட தேசிய அளவில் இருந்த முரண்பாடுகளை இதில் காமிச்சது தான் திமுக இங்கே வலுப்படுறதுக்கு காரணம். இது தவிர திமுக எப்போதுமே தமிழகத்தில் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வரவே வராது. ஏன் வரல அப்படின்னா, ஓட்டு பாசிட்டிவாக உங்களுக்கு விழுந்தாதான் அடுத்த தடவை, அதாவது ப்ரோ இன்கம்பன்சியாக இருக்கும். அதாவது உங்களுக்கான ஓட்டு நீங்கள் வேணும்னு சொல்லி ஓட்டு வரணும். இன்னொருத்தர் பண்ணுற தவறால நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆட்சி முடிஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒர்க் ஆகும். பல்வேறு திட்டங்கள் செஞ்சுருக்கிறோம், நாங்கள் வெற்றி பெற்றுருக்கோம், அதனால தான் மக்கள் வாக்கு. அதாவது தமிழ்நாட்டில் அடிப்படையில் திமுக அரசு நீட் விலக்கு சொன்னாங்க, செஞ்சுட்டாங்களா? அரசு ஊழியருக்கு ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்க, பண்ணிட்டாங்களா? துப்புரவு பணியாளர்களுக்கு இன்னைக்கு வரையும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 16,000 சில்லற ரூபா வருமானத்துக்கு அவங்கள வேலை பாருங்கன்னு நிர்பந்திக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய அநீதி! இது மாதிரி எந்தெந்த செக்ஷன்ஸ் எல்லாம் திமுக வாக்களித்ததோ, அது அரசு ஊழியராக இருக்கட்டும், இளைஞர்கள், அதாவது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தது ஒரு செக்குலர் ஃபோர்ஸஸை ஃபுல்லாக இவங்களுக்கு ஓட்டு போட வச்சது. அப்படி அதாவது ஒரு மொபிலைஸ் ஆகி ஒரு இன்க்ளைண்டான எலெக்ஷனில் கூட அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான விக்டரியை பெற முடியல. ஒரு 40 தொகுதியில் டிஃபரன்ஸே 2000 ஓட்டு கம்மி தான் 40 தொகுதியில். ஒருவேளை அவங்க பிஜேபி ஏடிஎம்கேயோட சேராமல் இருந்திருந்தா இந்த செக்குலர் ஓட்ஸ் 2 பக்கமும் போயிருக்கும். அப்போ திமுக கண்டிப்பாக 2006 மாதிரி ஆயிருக்கும். தமிழகத்தில் 2021 ஒரு அங்கசபிளி தான் வந்திருக்கணும். ஏடிஎம்கே பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்னால ஒரு ஆக்சிடென்டல் டிசாஸ்டர் தான் திமுக அரசு.
இல்லை, விஜய் அவர்கள் சமீபத்தில் கூட்டத்தில் பேசும்போது 69க்கு பிறகு இப்படி தான் இருக்காங்க, குறிப்பிட்டு 72க்கு பிறகு இப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்க. அன்றைய காலகட்டங்களில் திமுக எப்படி தேர்தலை சந்திச்சாங்க, எப்படி வெற்றி பெற்றாங்க? இல்லை, நீங்க 69ல வந்து அதுவரையும் திமுகங்கிறது வந்து ஒரு மொழி சமூக நீதி அப்படிங்கிற பயணிப்புல அண்ணா அவர்கள் இருக்கிற வரையும் 69க்கு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு குடும்பத்தின் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆகப்பட்டது. அதனோட உச்சம்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை வந்து நீக்கினது. பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா தொடங்கியது 69. அதோட முற்று பெற்ற இடம் வந்து 72லே புரட்சித்தலைவர் என்னைக்கு வெளியேற்றப்பட்டாரோ அன்னைக்கே வந்து அது வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 72க்கு அப்புறம் ஒரு முறை கூட திமுகவுக்கு ப்ரோ இன்கம்பன்சி, அதாவது திமுக அரசு வேணும்னு சொல்லி மக்கள் ஓட்டளித்ததே இல்லை. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பண்ற தவறுனால தான் இவங்க ஓட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதாவது 77க்கு அப்புறம் 89ல் அது வந்து ஏடிஎம்கேயோட ஸ்பிளிட்டு காரணம். அடுத்து வந்து 96 அது வந்து ஒரு வேவ். அப்போ வந்து ஒரு 91-96ல ஒரு கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி, சிட்டிங் சிஎம்ஏ தோக்குற மாதிரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, அது வந்து ஒரு டெட்லி வேவ். 96க்கு அப்புறம் 2006 கூட அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. நீங்க 2006க்கு அப்புறம் 2021 வரையும் 25 வருஷத்துல 1996 அது வந்து வேவுக்கு அப்புறம் 2006ல இருந்து 2021 வரையும் எந்த எலெக்ஷன்லயுமே திமுக மெஜாரிட்டி கிடையாது. 2011 கிடையாது, 2016 கிடையாது, 2006க்கு அப்புறம் வந்த எந்த தேர்தலையுமே வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டியே கிடைக்கல. அது 96க்கு அப்புறம் அப்படி நம்ம போனால் 20 வருஷமா, 96க்கு அப்புறம் 20 வருஷமா எந்த தேர்தலையுமே இந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க மெஜாரிட்டி இல்லை. காரணம் என்னன்னா திமுக அரசுங்கிறது வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு மனுமெண்டல் பிளண்டர்ஸ் பண்ணாதான் அவங்க வந்து பவருக்கு வர முடியும். ப்ரோ இன்கம்பன்சி கிடையாது. அதுக்கு அடிப்படையான காரணம் திமுக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி. அது ஒரு ஜனநாயக இயக்கமே கிடையாது. இப்போ 69ல் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. அதன் பிறகு தேர்தலில் அவருடைய தலைமையில் வராங்க. அவருடைய தலைமைக்கு இந்த கட்சி போறதுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கு? இல்ல, நீங்க 69 வந்து திரு நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு செகண்ட் லைன் லீடராகவே இருந்து பழகியவர். அந்த காலகட்டத்தில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரோட ஆதரவுல எம்எல்ஏ சப்போர்ட்ஸை இவர் வந்து ரைஸ் பண்றாரு. ஒன்ஸ் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏத்தி விட்ட ஏணி எட்டி முதிச்ச மாதிரி புரட்சி தலைவரை வந்து கட்சியை விட்டு நீக்கிறார். அங்கதான் இவங்களோட சுயரூபம். அதுதான் அது நெடுஞ்செழியன் அவர்களை வீழ்த்துவதற்கு புரட்சி தலைவர் தேவைப்பட்டார். திரு நெடுஞ்செழியன் அவர்களை வீழ்த்திய பின்பு புரட்சி தலைவரே நீக்கினார். திரு நெடுஞ்செழியன் அவர்களே போய் புரட்சி தலைவரோட சேர்ந்த வரலாறு தான் அடுத்த வரலாறு. எந்த நெடுஞ்செழியன் அவர்களை வீழ்த்துறதுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதவினாரோ அதே எம்ஜிஆர் கிட்ட நெடுஞ்செழியன் அவர்கள் சரணாகதி அடைந்தார். அப்போ ஒரு நண்பகத்தன்மை இல்லாத தன் குடும்ப நலன் மட்டும் மனதில் வைத்து செயல்படக்கூடியவர். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க வந்து ஏதோ வீரர்கள் மாதிரி சவுண்டு போடுவாங்க. உண்மையிலே அட்டக்கத்தி. இவங்க திமுகவினர் வந்து ஒரு அட்டக்கத்தி. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, 2011ல் மார்ச் மாதம் குலாம் நபி ஆசாத் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கப்போ 2G கேஸ்க்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 63 சீட்டு காங்கிரஸ் கொடுத்தாங்க. 2014ல் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி விட்டு கலட்டி, 2013 டிசம்பரில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி விட்டு கலட்டி விடுறப்போ வெடிவெடித்தார்கள். 2014ல் காங்கிரஸை கலட்டி விட்டுட்டு ஐயா கலைஞர் அவர்கள் வந்து சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில், கையை கைவிட மாட்டோம், இதே மாதிரி சொன்னார். தேர்தலுக்கு பின்னாடி கையை கைவிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசி, அப்போ காங்கிரஸோட ஸ்டேட் பிரசிடென்ட் அந்த ஞானதேசிகன் அவர்கள் வந்து அதெல்லாம் இல்லை, திமுக வந்து கூட்டணி விட்டு போனதான் அப்படின்லாம் பேசி 2014 தேர்தலுக்கு பின்பு தன்னோட பொண்ணை வந்து எம்பி ஆக்குறதுக்காண்டி, திருமதி கனிமொழி அவர்களை வந்து எம்பி ஆக்குறதுக்காண்டி திருப்பி காங்கிரஸ்ல சரண்டர் ஆன கட்சி தான். எந்த கட்சியை கழட்டி விட்டோன்னு சொல்லி நீங்க வெடி வெடிச்சிங்களே, அப்போ உங்க பொண்ணை எம்பி ஆக்குறதுக்கு மட்டும் நீங்க எப்படி போய் அவங்கள்ட்ட ஆதரவு கேட்டீங்க? அப்போ உங்க குடும்ப உறுப்பினர் பதவிக்கு வரணும், கோடி கோடியா மக்களை கொள்ளையடிப்பதற்காண்டி யாரோடையும் சமரசம் செய்யும் கட்சி தான் திமுக. இல்லை, இப்போ நாங்கள் வந்து தொடர்ந்து மக்களுக்கான இயக்கம், மக்கள் போராட்ட இயக்கம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எமர்ஜென்சியை பார்த்தவங்கன்னு சொல்றாங்க. நிறைய முறை ஆட்சி கலைச்சி ஆட்சி வந்து எமர்ஜென்சியை பார்த்தோம் அப்படின்னு சொல்றீங்களே, எமர்ஜென்சியை பார்த்ததுக்கு அப்புறம் 80ல் யாரோட கூட்டணி வச்சுக்க? 75லேருந்து 77 வரையும் திமுகவினர் வந்து வெளுன்னு வெளுத்தாங்க. அந்த அம்மா வெளுத்தாங்களா?
80ல் ஏன் அந்த அம்மாட்ட சரண்டர் ஆனீங்க? அவ்வளோ ரோசக்காரங்களா நீங்கள்? ஏன் அந்த அம்மா கிட்ட சரண்டர் ஆனீங்க? சரண்டர் ஆகலைன்னா அந்த அம்மா உங்களை காலி பண்ணி விட்ரும். அதனால சரண்டர் ஆனீங்க. இதில் இந்த திமுக அட்டகத்திகள் வந்து அடுத்தவர்களை பார்த்து பேசுவாங்க. திமுகவினர் பொறுத்தளவில் படை இங்கே தடை எங்கேயும் பாருங்க. இப்போ தடையை கொண்டு வந்துட்டா அப்படியே சரண்டர் ஆகிட்டு அதுக்கு ஒரு வீரவசனம் பேசுவாங்க. அதாவது வாய்ச்சோர் வீரர்கள், செயலில் ஒன்றுமே இருக்காது. எப்பப்பெல்லாம் அந்த ஆட்சி கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி கலைஞ்சது என்ன ரீசன்? இல்லை, திமுக அரசை பொறுத்தளவில் 76 காலகட்டத்தில் வந்து அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஊழலுக்காண்டி 76 ஜனவரியில் காட்சி கலந்தது. அதுக்கப்புறம் 89 பொறுத்தளவில் அப்போ வந்து ரகசிய காப்பு பிரமாணம்னு எடுப்பாங்க. அப்போ அந்த அரசோட ரகசியங்களை வந்து வெளியே சொன்னனால 91 ஜனவரியில் 89 பிப்ரவரியில் ஆட்சிக்கு வராங்க. 91 ஜனவரியில் வந்து அப்போதைய சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறப்போ ஆட்சி கலைக்கப்படுது. அதற்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் டேர்ம் கண்டினியூ ஆகுறாங்க. அடிப்படையில் என்னன்னா, திமுக அரசு 72க்கு அப்புறம் வந்த எல்லா முறையுமே ஒரு ஆப்போசிட்ல இருக்காங்க. அதாவது ஆப்போனன்ட் பார்ட்டியோட ஒரு பிளண்டர்னால, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக்னால ஒரு ஆக்சிடென்டல் கேப்சரிங் ஆஃப் பவர் தான். ப்ரோ இன்கிரிமென்ட்ஸு திமுகவுக்கு எப்போவுமே இருந்ததில்ல. அது 26லும் கண்டினியூ ஆகும். 50 ஆண்டு காலமாக திமுக அரசு செகண்ட் டைம் வந்ததே கிடையாது. ஒரு தடவை தான் தப்பு பண்ணுவாங்க, அடுத்த தடவை பண்ணுவாங்களா, அப்போ அதை சரி பண்ணிடுவாங்க அந்த தப்பை. அப்போ திமுக ஆட்டோமேட்டிக்காக தோக்கும். எத்தனை ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க, இப்பெல்லாம் கலைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. கருணாநிதி அவர்கள் தலைவராக இருக்கும்போது எத்தனை தொகுதிகளில் வெற்றி பெற்று வந்திருக்காங்க திமுக தேர்தலில் நிற்கும் போதெல்லாம்? அப்படி இல்லை, 1971 வந்து ஒரு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வந்து பெரிய அளவில் சீட் வாங்கிக்காததுனால 203 சீட்டில் போட்டிட்டு 184 சீட்டில் ஜெயிச்சாங்க. அதுக்கு முழுக்க காரணம் காங்கிரஸ் கட்சி இப்போ இருக்க மாதிரி இல்லை. அப்போ வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து 1967 அவங்க தோத்து இருந்தா கூட 40% ஓட்டு வச்சிருந்தாங்க. 1967 காங்கிரஸ் தோத்துருக்கலாம், பட் தே ஹாவ் சைசபிள் ஓட்டு. அப்புறம் 1977 கூட காங்கிரஸ்க்கு சைசபிள் ஓட்டு இருக்கு, 20% மேலே. காங்கிரஸ் வந்து எப்போவுமே 89 மூப்பனார் அவர்கள் தனியாக நின்று கூட 27 சீட் என்னமோ ஜெயிச்சாரு. மூப்பனார் அவர்கள் 89 தனியாக நின்று 26 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கேவும் 26, இவங்களும் 26. அப்புறம் வந்து ஓட் பர்சன்டேஜில் அவங்க கூடன்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் கொடுத்தாங்க. 2 பேரும் ஒரு நம்பரில் ஜெயிச்சாங்க. திரு மூப்பனார் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஒரே நம்பரில் ஜெயிச்சாங்க. ஓகே, அதனால காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அங்கே வந்து சைசபிள் ஓட் பர்சன்டேஜ் இருக்கு. பட் வந்து தன்னோட ஓட்டு வங்கிக்கான சீட்டே வாங்காம டிஎம்கேக்கு ஒரு தேசிய அரசியல் சூழல்னால, காமராஜருக்கு எதிராக அரசியல் சூழலுங்கிறதுனால திமுகவுக்கு அந்த வாய்ப்பை வந்து அம்மையார் இந்திரா காந்தி கொடுத்தது தான். காங்கிரஸ் கட்சி இங்கே வந்து படிப்படியாக பின்னோக்கி சில விஷயத்தை ஆய்வு பண்ணுறப்போ யாரும் எந்த கட்சியாக சொல்லுவாங்களா 20%, 25% கட்சி ஓட் பர்சன்டேஜ் இருக்க கட்சி. ஏறக்குறைய திமுகவுக்குமே அங்கே 1977 வெறும் 24% தான். வெறும் 24% தான் 1977 தேர்தலில் திமுக பெற்ற வாக்கு. காங்கிரஸ்க்கு 20% இருக்கு. அப்போ ஈக்குவல் பார்ட்னரா? இப்போ நம்ம ஒரு 20-24 மொரலஸ் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். எனக்கு சீட்டே வேணான்னு சொல்றது எப்படி? அது எவ்வளவு பெரிய சாதகமான சொல்ல. இதுதான் வந்து 1971 வந்து 184 சீட் பெறதுக்கு காரணம். அதற்கப்புறம் 77, 80, 84 இது ஃபுல்லாவே வந்து புரட்சி தலைவருக்கான ப்ரோவேவ். அதான் ப்ரோவேவ். ஏன்னா அடுத்தடுத்து கவர்மெண்ட் வருதுல்ல, நீங்க ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி நீங்க ஒரு அரசு வருதுன்னா அது ப்ரோ இன்கம்பன்சின்னு அர்த்தம். மக்கள் எதிர்ப்பை விட ஆதரவு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். திருப்பி ஒரு அரசு, அதனாலதான் திமுக திருப்பி செகண்ட் டைம் வரைய மாட்டேங்குது. ஏன்னா மக்கள் ஆதரவுல ஆட்சிக்கு வரல, ஆப்போசிட்ல இருக்கவங்க தவறுல தான் ஆட்சிக்கு வராங்க. அப்போ நீங்க 77 130 சீட் ஜெயிக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1980 வந்து 144 போறாரு. முன்னாடி பெற்றோட ஒரு 14 சீட் கூட பெறாருன்னா அது ப்ரோ இன்கம்பன்சி, மக்கள் ஆதரவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்புறம் 84 அது கண்டினியூ ஆகுது. 89 ஏடிஎம்கே டிவைட்னால தான் இது வருது. கடந்த முறை கூட பிஜேபி, மதவாத பிஜேபியோட ஏடிஎம்கே அலைண்ட் ஆனது தான் திமுக அரசு இங்கே வந்ததுக்கான காரணம். இல்லாட்டினா உறுதியா தமிழகத்தில் ஒரு ஹங் அசம்பிளி வந்திருக்கும் 21. இப்போ கருணாநிதி அவர்களும் இன்னொரு நபர் மட்டுமே எம்எல்ஏ ஆனாங்க. ரெண்டு பேர் தான், 2 எம்எல்ஏ தான் ஆனாங்கன்னு எந்த காலகட்டம்? அது வந்து 91 காலகட்டம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவரோட மரணத்தை அப்போ
அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன், எப்படி சொல்கிறது, ஒரு தும்பியல் சம்பவம். அப்போது வந்து ஒரு வேவ் இருந்துச்சு. அதில் வந்து சேப்பாக்கத்தில் கலைஞர் அவர்களும் எக்மோரில் வந்து பருதியில் வந்து அது தவிர எல்லாமே வாட்ச் அவுட் ஆனாங்க. 96ம் 91 ஒரு எக்ஸப்ஷனல் எலெக்ஷன். 91 வந்து ப்ரோ ஏடிஎம்கே அது வேவு, 96 வந்து ப்ரோ ஆன்டி ஏடிஎம்கே வேவ். அது அம்மையார் அவர்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி போட்டது. இது வந்து ஆன்டி டிஎம்கே வேவ். 91 வந்து ஆன்டி டிஎம்கே, 96 வந்து ஆன்டி ஏடிஎம்கே. ரெண்டுமே வந்து ஆன்டி இன்குபென்ஸுக்காண்டி விழுந்த ஓட்டு. அது தவிர மற்ற எலெக்ஷன்ஸ் எல்லாமே டிஎம்கேக்கு எப்பவுமே வந்து ப்ரோ இன்கம்பன்சி இருந்ததே இல்லை. ஏன்னா இவங்களோட ஒரு குடும்பத்தின் மன்னராட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டாங்க. 2026 வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் இந்த குடும்ப ஆட்சியை நிரந்தர வனவாசத்திற்கு அனுப்பி வைப்பார். கூட்டணி கட்சிகள் இவ்வளவு பேர் இருக்கும், பலமா இருக்கும், அதனால வெற்றி பெற்றோம்னு சொல்லுவாங்க. இதற்கு முன்பு கூட்டணி நிறைய கட்சிகள் வச்சு இவங்க வெற்றி பெற்ற நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு வேவ் மக்கள் வந்து இந்த அரசு வேணான்னு முடிவு பண்ணிட்டா நீங்க எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் தோக்கடிப்பாங்க. அதுக்கு சரியான எக்ஸாம்பிள் வந்து 2011 தேர்தல் தான். 2011 டிஎம்கே, காங்கிரஸ், விசிகா, பிஎம்கே, கொங்கு நாடு மக்கள் கட்சி, அப்போ வந்து பெரிய கட்சியா இப்போ கொங்கு ஈஸ்வரன் அவர்கள், பெஸ்ட் ராமசாமி அவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி வச்சிருந்தாங்க. அப்போ அவங்க எல்லாம் சேர்த்து அதோட அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா மோர் தென் 50% வருது. மோர் தென் 50% வருது. ஆனா அவங்க வாங்கின வாக்கு 40%, 40+ தான். ஏடிஎம்கே கூட்டணி வந்து அரித்மெட்டிக் 40% தான். ஆனா வாங்கின வாக்கு 50% மேல. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ காங்கிரஸ் குறித்து, காங்கிரஸோட கூட்டணி வைத்தது குறித்து சொன்னீங்க. அதே போல பிஜேபி எதிர்ப்புங்கிறத இன்றைக்கு கடுமையாக சொல்லக்கூடிய திமுக வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க அன்றைய காலகட்டங்களில் சொல்றது அது எப்படி ஆனச்சு? நான் ஒன்று மட்டும் திருப்பி நான் சொல்றேன். 2024 தேர்தலில் பிஜேபிக்கு 243 சீட் கிடைச்சிச்சு, மெஜாரிட்டி. அதாவது முந்தனி 2014 வந்து 282, 2019 வந்து 303. அப்படி இல்லாம ஒரு 60 சீட் குறைந்து 243 சீட் கிடைச்சிச்சு. இன்னும் ஒரு 40 சீட் குறைந்தால் பிஜேபிக்கு அடுத்து வரும் காலங்களில் இன்னும் 40 சீட்டோ 60 சீட்டோ 80 சீட்டோ ஒரு எண்ணிக்கையில் வந்து குறைந்தால் மத்திய அமைச்சரவையில் முதலில் இணையக்கூடிய கட்சியா திமுக இருக்கும். நான் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் சொல்லல, திமுகவின் வரலாறு அது. ஏன் அப்படி நான் சொன்னேன்னா, 1999 ஏப்ரல் மார்ச் காலகட்டத்தில் பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லி தமிழகம் எங்கும் கையெழுத்து இயக்கம் நடத்தியவர் திமுகவினர், ஐயா கலைஞர் அவர்கள். ஆனால் அந்த அம்மையார் அவர்கள் ஆட்சியை கலைச்சி நோட் கான்ஃபரன்ஸ் மோஷன் வர்றப்போ திமுகவின் 6 எம்பிகள், அதாவது 98 தேர்தலில் திமுகவுக்கு 6 எம்பி ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 6 எம்பிக்களும் பிஜேபி ஆதரித்தார்கள். அப்படி ஆதரிக்கலைன்னா பிஜேபி 7 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துருக்கும். ஆனால் தோத்தது 1 ஓட்டு வித்தியாசம் தோத்துச்சு. காரணம் வந்து திமுகவின் 6 எம்பிக்கள் ஆதரித்தார்கள். அதே போல 99 நோ கான்ஃபரன்ஸ் மோஷன் அப்போ ஐயா மூப்பனார் அவர்களுக்கு 3 எம்பி இருந்தாங்க. எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணாங்க, உங்களுக்கு மத்திய அமைச்சர் தரோம், எவ்வளோ ஸ்பெசிஃபை பண்ணாங்க. ஆனால் அவர் உறுதியாக நான் வந்து காங்கிரஸ் இல்லாட்டியும் நான் காங்கிரஸ்காரன், ஒருபோதும் பிஜேபி ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லி ஐயா மூப்பனார் அவர்களுக்கு இருந்த ஒரு கொள்கை பற்று பிடிப்பு இந்த போலி நாடகம் போடும் இந்த திமுக மன்னர் குடும்பத்துக்கு இல்லை. அதான் உண்மை. மூப்பனார் அவர்கள் வந்து நீங்கள் 2 பேரும் ஆன்டி பிஜேபி சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க. 98 தேர்தலை திமுகவினர் எப்படி கொண்டு போனாங்க? ஒரு ஆன்டி பிஜேபி நெரேட்டிவ் மூலமாக தான் அந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் பிஜேபி எதிர்ப்பை சொல்லித்தான் அந்த ஓட்டை வாங்கினீங்க. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி ஆதரவு தர முடியும்? அப்போது உங்களோட வாய்ப்புக்கும் வசதிக்கும் நீங்கள் எதையும் செய்வீர்கள். இதை வருங்காலத்திலும் பிஜேபிக்கு எண்ணிக்கை குறைந்தால் செஸ் ஒலிம்பியாடை துறக்க வேண்டும் என்றால் பிரதமர் மோடி அவர்கள் வரணும், நாணயம் வெளியிட வேண்டும் என்றால் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வர வேண்டும். அப்படி இவர்கள் தேவைக்கும் வசதிக்கும் பல நாக்குகள் இவர்கள்ட்ட பேசுவாங்க, பல மாதிரி மாறுவாங்க, பல மாதிரி பேசுவாங்க, அதற்கு ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. அப்போ உங்க குடும்ப உறுப்பினர் பதவிக்கு வரணும், கோடி கோடியா மக்களை கொள்ளையடிப்பதற்காண்டி யாரோடையும் சமரசம் செய்யும் கட்சி தான் திமுக.